ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். யாரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்புகள் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் யாரையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் உங்களுக்கு அது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஆக அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் சரி, நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் இது தமிழ் மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கிறதுனால அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குது. ஸோ எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. உங்களுடைய வேலையில் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ லோன் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழு முதல் கடவுளாம் விநாயகரையும், அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும்.